நீங்கள் எப்படி உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே அவங்கள நிறுத்துறப்ப உங்களுக்கு லஜ்ஜை இல்லையோ, உங்களை நிறுத்தல உங்களுக்கு லஜ்ஜை இல்ல, உங்களுக்கு அதுக்கு கோவம் வரும்னா இதுக்கும் கோவம் வரணும். நீங்கள் இப்படி நடத்தப்பட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன், அது தப்பு. ஆனா அதே நேரத்துல எதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெளியில தானே நிக்க வேண்டியிருக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும். அது எந்த வகையில, அது எப்படி சரி? மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு கெத்து இருக்கு சார். பேரண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சாதான் நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூல்னு காட்டுற மாதிரி ஒரு கெத்து இருக்கு. ஒரு 25,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த இடத்துல நீங்க 50,000 ரூபாய் போச்சு. யார் சொன்னது? கிடையாது. அப்படியா? ஆமா. சென்னையில ஸ்கூல் ஃபீஸ் கூடல. ஸ்கூல்ல பத்தி தான் சார் நான் பேச முடியும். அவ்வளவுதான். உங்க ஸ்கூல்ல பத்தி மட்டும் பேசுறதுக்கு நான் நீங்க நான் எனக்கு கொடுக்க முடியாது. சாரி ஓகே. சில பள்ளிக்கூடங்கள் 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்து நீங்க 50,000 ரூபாய்க்கு மாத்தி இருக்காங்க. அதுக்கு அவ்வளவு கிரேஸ் சார். நான் சக மனுஷனுடைய தன்மானம் பத்தி பேசுறேன். நீங்க ஸ்கூலோட குவாலிட்டி பத்தி பேசுறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துடைய 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போனா பள்ளிக்கூடம் கிடையாது. ஃபார் தி டீச்சர்ஸ்க்காக தான் அந்த ஸ்கூல் இருக்கு. எங்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட் டீச்சரா அப்படின்னு கேக்குறப்ப உங்களுக்கு கோபம் வருது? ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு லோன் கேக்குறோம், எது கேட்டாலும் ஃபர்ஸ்ட் டீச்சர்னு சொன்னவன கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா தான் கேக்குறாங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் சார். இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்க எக்ஸாமினரா இருந்தாங்க அப்படின்னா எங்களை ஒரு புழு மாதிரி பாப்பாங்க சார். இத பத்தியா அவன் குறுகுறுன்னு ஏதோ மாதிரி பாக்குறான், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க சார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் எங்களுக்கு. என்னடா செய்யறது அப்படி ரொம்ப கஷ்டம். நாங்க சொல்ற கருத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு क्वेश्चंस தப்பா இருக்கு, என்ன மேம் இந்த क्वेश्चन தப்பாச்சே அப்படின்னா நீங்க பேசாம இருங்க, நாங்க எங்களுக்கு தெரியும் அப்படிவாங்க. வேல்யூவேஷன் சென்டர் போவோம் சார். பரூசையா கூப்பிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த பிறகு எங்க தேவை இருந்தால் நெல்லுக்கு இறைத்த நீர் மிச்சம் இருந்தால் உங்களுக்கும் பாயுங்கிற மாதிரி தான். அதான் மண்ணா, அதேதான். இது வரைக்கும் 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல. ஆனா கூட ஸ்கிரிப்ட் இல்லனா மனசாட்சியே இல்லாம மேடம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு. இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. எலெக்ஷன் டியூட்டி சீல் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் இருக்கும். பிரைவேட் டீச்சர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. என்னங்க போற போக்குல போனா ராகிங் போட்டு முட்டியெல்லாம் போட சொல்லுவீங்க போல இருக்கு. அவங்களுக்கு எஸ்கேப்ஸ் நிறைய சார். எஸ்கேப் ஆயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் தி டாக் வாய்ஸ்? யாரா குறுக்க பேசுறது? அந்தண்ணே பேப்பர் வேல்யூஷன் நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அதிகமா எதுல வரும்னா தமிழ் மீடியம் வரும் சார். சரி, தமிழ் மீடியம் நாங்க ஹேண்டில் பண்றோம். நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மொத பிரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் திருத்தலன்றீங்களா? ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்ல என்னன்னே தெரியாம அவங்க பேப்பரை திருத்துறாங்க. அங்க பேப்பர்ல அவ்வளவு கரெக்ஷன்ஸ் பண்றாங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அவங்க சொல்றாங்க எத்தனை பேர் மேம்? என்னங்க இது எக்குபுக்கா என்னமோ பேசுறாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தமிழ் மீடியம் பேப்பர் கொடுத்தா உடனே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ என்ன தமிழ் மீடியம் கொடுத்துட்டாங்களே, எனக்கு இந்த டேர்ம் வேர்ட்ஸ் தமிழ்ல தெரியாதே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல யோ என்னையா இது? ஒரு நிமிஷம். ஆனா ஒண்ணு, 9ஆம் கிளாஸ் லீவ்ல இருந்தே படாத பாடுபட்டு தலையில கொட்டி படிக்க வச்சு பரீட்சை எழுதுனா நீங்க திருத்துற கதையை கேட்டா திக்கு திக்குங்குது எனக்கு. என்னடா இழிச்சவாய பாருங்க. இங்கிலீஷ் தெரியாம இங்கிலீஷ் திருத்துறேங்கறாங்க இவரு, தமிழ் தெரியாம தமிழ் திருத்துறேங்கறாங்க அவரு. ஒரு டீச்சர் ஆன பிறகு உங்களுக்கு தோன்றியது என்ன? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. ஒரு அந்தஸ்து கிடைச்ச மாதிரி நம்ம எல்லாருல ஒருத்தரா இருந்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு 10 பிள்ளைங்க சொன்னோடி கேக்குறதுக்கு இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம சொல்றத கேட்கவும் 4 பேர் இருக்காங்க. பெரிய விஷயம்யா. டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் வந்துச்சு. அதிகாரம் பண்ண முடியனால ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன பார்த்து எல்லாம் பயந்து உள்ள போவாங்க. அப்படி ஒரு கர்வம். பண்ணிய பார்த்தா கூட தான் 10 அடி தள்ளி நிப்பாங்கடா. எல்லா ப்ரொஃபஷனையும் உருவாக்குறதே நாங்க தான் அப்படின்ற ஒரு திமிரு இருக்கும் சார் என்கிட்ட. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் எவ்வளவு பெரிய கிரேட் அபிஷியலா இருந்தாலும் அவங்க பையன் எங்க கிட்ட படிக்கிறான்னா நாங்க சொல்ற அட்வைஸ்லாம் அவங்க கேட்டுதான் ஆகணும். புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. ஆம், மனைவி குழந்தைகளையே நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி நினைக்கிற மாதிரி ஆயிடுது. வீட்லயே சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஸ்கூல்லயே வச்சுங்க, இங்க எடுத்துட்டு வராதீங்க. பேசாம அந்தால டைவர்ஸ் பண்ணிடுறான். இன்னொருத்தர் சொல்றத உங்களால உடனே ஏத்துக்க முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? என்னோட ஈகோ சார். நானே டீச்சர், எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வரியா? எனக்கு எல்லாம் தெரியும். போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. ஆனா இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு எவ்வளவு சிக்கலா இருக்கு? பிரச்சனை உண்டாகுது சார். சில நேரங்கள்ல நான் பண்ணது தப்புன்னு வரும்போது இப்படி எல்லாம் பண்ணிட்டேனோ, பட் இருந்தாலும் அதையும் சமாளிப்பேன். அதான் டீச்சிங். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. ஐடில சம்பாதிக்கிற, ஐடில வேலை பார்க்குற பசங்களை பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? பாவி பைப்புல போன உடனே இத்தனை சம்பளம் வாங்குறானேன்னு தோணுங்க. இவ்வளவு salary தான் வாங்குறீங்களா? உங்களை விட நான் இவ்வளவு அதிகமா வாங்குறேன் மிஸ் அப்படின்னும் போது சுருக்குன்னு ஒரு பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. உங்கள்ட்ட படிச்ச ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ஐடில போய் நல்ல சம்பளம் வாங்கல எப்படி தோணும்? கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ட நீ எதுக்கு லாயக்கு இப்படி எல்லாம் நம்ம திட்டிருப்போம். அவன் போய் ஹை பொசிஷன்லயோ இல்ல நல்ல சேலரிலயோ உட்காரும் பொழுது கொஞ்சம் பொறாமையா இருக்கு. தெரியுது.
வயிறு கப 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 கபன்னு எரியுது. பொறாமை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சார், பணமே என்ன தெரியல இவங்க இவ்வளவு பணமா அப்படின்ற பொறாமை கண்டிப்பா வரும் சார். என்ன சம்பாத்தியம். உங்களுக்கு என்னெல்லாம் தோணும்? கொஞ்சம் பொறாமையா இருக்குங்க சார். பொறாம லைட்டா நம்மளுக்கே அந்த வேலை கிடைக்கலன்னு தோணும். நம்மளுக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பல வேணும்னே. ஆமாடா. சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். ரைட். எதார்த்தமா சொல்றாங்க. கல்யாண விஷயமா இருந்தாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ள கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சார் எதிர்பார்க்கறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாதிரி தான் செட்டில் பண்றாங்க. எனக்கு வர்ற மாப்பிள்ளை பையன் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனா இருக்கணும். ஜாப் செக்யூரிட்டி. பிரைவேட்டா இருக்கிறவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு வித பயம் கண்டிப்பா இருக்கும் சார். ஆனா அந்த பயம் அவங்களுக்கு இருக்காது சார். பயமா எனக்கா? இப்ப நாங்க ஒரு தவறு செய்யும் போது எங்க மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ரீவேல்யூவேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள எங்கேயாவது டோட்டல் மிஸ்டேக் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டீச்சரையும் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க சார். என்கொயரிக்கு போய் அங்க வந்து 3 இயர்ஸ் வந்து வேல்யூவேஷன் அந்த டீச்சர் வரக்கூடாது சார். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. சயின்ஸ்க்கு வேல்யூவேஷன் போயிருந்தோம். எங்களால இங்கிலீஷ் திருத்த சொன்னாங்க. இங்கிலீஷ் திருத்த முடியாதுன்னு சொல்றோம். இல்ல நீங்க இங்கிலீஷ் திருத்தியே ஆகணும்னு எங்களோட சிஇஓ சொல்றாங்க. நான் எப்படி சயின்ஸ் திருத்தணும் அப்படிதான் நான் இங்கிலீஷ் திருத்துவேன். நான் திருத்துறேன். பஞ்சாயத்து என்கொயரி வந்தது. 3 இயர்ஸ் வந்து கரெக்ஷன் போக கூடாதுன்னு வந்தது. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. வந்து டைரக்டரேட் கூப்பிட்டு ஏன் வந்து இப்படி திருத்துனீங்கன்னா நாங்க சொல்றோம் நாங்க சயின்ஸ்ங்க, இங்கிலீஷ்க்கு எங்களை திருத்த கூப்பிட்டீங்கன்னா நாங்க எப்படி பண்றோம்? நீ திருத்தனியா இல்லையா, கையெழுத்து போட்ட இல்ல, ஆன்சர் சொல்லு. ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வச்சாங்க சார். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்கொயரிக்காக போயிருக்கீங்க. உங்களை எப்படி நடத்துனாங்க? போய் நிக்கிறோம். யாருமே வந்து எதுக்கு நிக்கிறோம் ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்கலங்க சார். சாயங்காலம் 4:30 மணிக்கு வந்து இப்படி ஒரு பேச்சு பேசினாங்க சார். அந்த அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ கப்பாட. அப்பயும் வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். மேடம் நாங்க சயின்ஸ் டீச்சர் மேடம், வாய மூடு, பேசாதீங்க சொல்லுங்க. அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் போக கூடாது அப்படின்னு. உங்கள்ட்ட ஒருமையில பேசுனாங்களா? ஆமா. உண்மையாவே இதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஐ அம் சாரி. ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு அதிகாரத்தோட உங்களை நிக்க வைக்கிறாங்க. கடைசியில 4 மணிக்கு வந்து உங்களை திட்டுறாங்க. இனிமே கவர்மெண்ட் வேலைக்கே போக கூடாது அப்படின்னு முடிவு. அவ்வளவு ரோசமும் கோவம் வருதுல இல்லையா? டெபினெட்லி. ஆனா பல பிரைவேட் பள்ளிக்கூடங்கள்ல எந்த காரணமும் சொல்லாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில அம்மா அப்பாவை நிக்க வைக்கிறீங்களா? அது எந்த வகையில நியாயம்? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். இது மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும்னு உங்களுக்கு தோணி இருக்கா? சார் நான் செய்யாத தப்புக்கு நிக்கிறேன் சார். அவங்களும் தான் செய்யாத தப்புக்கு நிக்கிறாங்க சார். அது வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குல்ல சார்? அதேதான் அவங்களுக்கும். என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியாதுல. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்கள் இப்படி நடத்தப்பட்டதுக்கு நான் வருத்தப்படுறேன். அது தப்பு. ஆனா அதே நேரத்துல எதை பத்தி பேசுறதுக்கு அவன் வெளியில தானே நிக்க வேண்டியிருக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும். அது எந்த வகையில சரி? நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. அப்ப அப்படி நடத்துனது அரசாங்கத்தின் தப்புன்னு ஒரே வார்த்தையில மூடிடுமா? இவங்க உணர்வுகள் அப்படித்தாமா நடக்கும், பொறுத்துக்கங்கன்னு சொல்லிடுவோமா? ஏன் உங்களுக்கு அப்பெல்லாம் தோணுதே இல்ல? பாவம் இப்படி நிக்கிறாங்களே காலையில இருந்து. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு 25,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்த இடத்துல நீங்க 50,000 ரூபாய் போச்சு. யார் சொன்னது? கிடையாது. சமச்சீர் கல்வியால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒண்ணு தானே. அப்படியா? ஆமா. சென்னையில ஸ்கூல் ஃபீஸ் எங்க கூடல. ஸ்கூல்ல பத்தி தான் சார் நான் பேச முடியும். அவ்வளவுதான். உங்க ஸ்கூல்ல பத்தி மட்டும் பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. சாரி ஓகே. கேக்குற கேள்வி மட்டும் சொல்றா வெண்ணைகளா. This is not the platform to promote your own school. பத்திரிகை ரிப்போர்ட் சொல்லுது 40% இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. நடக்கவே இல்லங்கறீங்க. ரொம்ப கோவமா இருக்கே நீ. சில பள்ளிக்கூடங்கள் 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு மாத்தி இருக்காங்க. அதுக்கு அவ்வளவு கிரேஸ் சார். பிரைவேட் ஸ்கூல் அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. எனக்கு வாயில பச்சையா வந்துரும் பாத்துக்காம. நான் சக மனுஷனுடைய தன்மானம் பத்தி பேசுறேன். நீங்க ஸ்கூலோட குவாலிட்டி பத்தி பேசுறீங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. குச்சமே இல்ல உனக்குலாம். நீங்கள் எப்படி உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே அவங்கள நிறுத்துறப்ப உங்களுக்கு லஜ்ஜை இல்லையோ அதே போல அரசாங்க அலுவலகத்துல உங்களை நிறுத்தல உங்களுக்கு லஜ்ஜை இல்ல. உங்களுக்கு அதுக்கு கோவம் வரும்னா இதுக்கும் கோவம் வரணும். வரும். ஆனா வராது. நான் அப்படி பேரண்ட்ஸ் நடத்துற தப்பு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க டீச்சராலாம் இருக்க வேண்டாம். நான் ஒரு மனுஷன். காரணமே இல்லாம நீ ஏன் நிக்க வைக்கிற? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. மெட்ரிக் ஸ்கூல்ல ஒரு கெத்து இருக்கு சார். பேரண்ட்ஸ் வெயிட் பண்ண வச்சாதான் நம்ம ஸ்கூல் பெரிய ஸ்கூல்னு காட்டுற மாதிரி ஒரு கெத்து இருக்கு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாயை மூடுறா. ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே ஏன்? இதான் இதோட பதில். டீச்சர்ஸ் தான் ஸ்கூல்ல உருவாக்குறீங்க. மேனேஜ்மென்ட் கிடையாது. உங்க பள்ளிக்கூடத்துடைய 10 முக்கியமான ஆசிரியர்கள் வெளியில போனா பள்ளிக்கூடம் கிடையாது. ஃபார் தி டீச்சர்ஸ்க்காக தான் அந்த ஸ்கூல் இருக்கு. பெஸ்ட் ஆஃப் தி டீச்சர்ஸ்.